போன எபிசோடில் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, பிரம்மதேவன் வந்து படைக்கும் தொழிலை மேற்கொள்கிறப்போ அவர் மனித இனத்தை படைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஆசைப்பட்டார். அதனால் பிரம்மகுமாரர்களையும் சனத்குமாரர்களையும் அவர் படைத்தார். அதுக்கப்புறம் தட்ச பிரஜாபதி சொல்லி அவர் மனித இனத்தை படைக்கவும் செஞ்சார். தட்ச பிரஜாபதி வந்து மனித இனத்தை படைக்க ஆரம்பித்தார். இப்படி பிரம்மகுமாரர்கள் எல்லாமே படைக்கும் தொழிலை மேற்கொண்டாலும் அது ரொம்ப சிறப்பு வாய்ந்தவராக இருந்தது வந்து காசிபர் அப்படிங்கிற முனிவர் தான். இந்த காசிப முனிவருக்கு பிறந்தவங்க தான் தேவர்கள், அசுரர்கள், எச்சனர்கள், சர்ப்பங்கள், பறவைகள், மிருகங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாமே. இந்த காசிப முனிவருக்கு பிறந்த தேவர்களே வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த தேவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் தான் சூரிய பகவான். சூரிய பகவானுக்கு பிறந்த முதல் மகன் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவர் தான் வைவஸ்வத மனு. இந்த வைவஸ்வத மனுவுக்கு வந்து 9 குழந்தைகள் இருந்தாங்க. இவங்க 9 பேர் வந்து 9 மனுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த வைவஸ்வத மனுவோட 4வது மகன் தான் சரியாதி மன்னன் சொல்லலாம். இந்த சரியாதி மன்னனுக்கு வந்து 2 குழந்தைகள் இருந்தாங்க. முதல் மகன் வந்து ஆனர்த்தன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். 2வது வந்து சுகன்னி அப்படின்ற ஒரு அழகான பெண். இந்த அழகான பெண்ணை வந்து ஒரு கண் தெரியாத ஒரு குருட்டு முனிவருக்கு இந்த அரசர் வந்து திருமணம் பண்ணி கொடுத்தாரு. அப்படி அந்த அரசர் ஏன் தன்னோட அழகான மகளை வந்து கண் தெரியாத ஒரு குருட்டு முனிவருக்கு திருமணம் பண்ணி கொடுத்தாரு அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த சரியாதி மன்னன் வந்து நீதி நெறி தவறாம அவர் நல்லாட்சி கொடுத்துட்டு இருந்தாரு. இவர் தர்ம நெறி தவறாம ரொம்ப சிறப்பாக ஆட்சி பண்ணிட்டு வந்தாரு. இந்த சரியாதி மன்னனுக்கு வந்து 4000 மனைவிகள் இருந்தாங்க. இந்த 4000 மனைவிகளுக்கு வந்து மொத்தமே 2 குழந்தைகள் தான். ஒன்று வந்து ஆனர்த்தன் அப்படிங்கிற முதல் மகன், இன்னொன்று வந்து சுகனி அப்படிங்கிற இளைய மகள். இவங்க 2 பேர் மட்டும்தான் அவங்களுக்கு குழந்தைகள். இதில் சுகனி அப்படிங்கிற அவரோட மகள் மேலே தான் எல்லாருமே ரொம்ப பாசமாகவும் இருந்தாங்க. அவங்க ரொம்ப செல்ல மகளாகவும் வளர்ந்து வந்துட்டு இருந்தாங்க. இப்படி சரியாதி மன்னன் வந்து அவரோட மனைவியர்களோடையும் அவரோட குழந்தைகளோடையும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்துட்டு இருக்க காலத்தில் தான் வந்து சரியாதி மன்னனோட கோட்டையிலிருந்து ரொம்ப பக்கத்தில் ஒரு அழகான தாமரை தடாகம் அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு. அந்த தாமரை தடாகத்தை சுற்றி அழகான கொடிகளும் நிறைய பூக்கள் பூக்கக்கூடிய செடிகளும் நல்ல மரங்களும் அங்கே ரொம்ப அழகா அந்த இடத்தையே அலங்கரிச்சிட்டு இருந்துச்சு. இப்படி எழில் கொஞ்சம் அந்த தாமரை தடாகத்து பக்கத்தில் வந்து பார்கவர் அப்படிங்கிற முனிவர் வந்து தவம் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த முனிவர் வந்து நெடுங்காலமா அவரோட ஐம்புலன்களை அடக்கி அவர் ஊனுறக்கம் இல்லாம காற்றை கூட சுவாசிக்காம அவர் ரொம்ப கடுமையான தவம் பண்ணிட்டு இருந்தாரு. இதனாலே அந்த முனிவர் சுற்றி நிறைய கொடிகளும் செடிகளும் படர்ந்து வளர ஆரம்பிச்சது. காலப்போக்கில் அந்த முனிவர் சுற்றி புற்று வந்து உருவாக ஆரம்பிச்சது. அந்த புற்று உருவானது கூட அவர் பொருட்படுத்தாம அவர் தவத்திலே லகிச்சு போய் இருந்தாரு. இப்படி இந்த பார்கவ மன்னர் வந்து கடுமையான தவம் பண்ணிட்டு இருந்த காலத்தில் தான் வந்து சரியாதி மன்னனோட மகளும் சரி அவங்களோட மனைவியர்களும் சரி பக்கத்தில் ஒரு அழகான தடாகம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த தடாகத்தில் தண்ணி நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே போய் நம்ம இந்த விடுமுறை வந்து அழிச்சிட்டு வரலாம், அங்கே போய் நம்ம எல்லாருமே வந்து சந்தோஷமாக விளையாடிட்டு ஒரு நாள் நம்ம வந்து கொண்டாடிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது கேட்ட சரியாதி மன்னனும் சரி நம்ம எல்லாருமே குடும்பத்தோடு போய் அங்கே ஒரு நாள் கழிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனைவியர்கள் 4000 பேரையும் அழைச்சிக்கிட்டு அவரோட மகளான சுகனியும் அழைச்சிக்கிட்டு அந்த தடாகத்தில் போய் அவங்க துள்ளி குச்சி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மன்னன் அந்த தாமரை தடாகத்தில் நீந்தி நீந்தி அவர் விளையாடுறாரு. அவர் மனைவியர்களோட அவர் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்காரு. இப்படி சரியாதி மன்னர் வந்து அவரோட மனைவியர்களோட ரொம்ப சந்தோஷமாக இருந்த சமயத்தில் தான் அங்கே சுகனி வந்து அவளோட தோழிகளோட அங்கே துள்ளி துள்ளி விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ தான் வந்து அந்த சுகனி வந்து ஒரு விசித்திரமான ஒரு புற்று இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அது பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. சுகனிக்கு வந்து ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் தென்படுது. என்ன அப்படின்னா அந்த புற்றில் வந்து 2 ஓட்டைகள் அவங்களுக்கு தெரியுது. அதில் 2 ஓட்டைகளையும் மின்மினி பூச்சி போல் ஏதோ ஒன்று மினுக்குன்னு சொல்லி அங்கே ஒளிர்றது பார்க்குறாங்க. என்னடா இது விசித்திரமாக இருக்கே, இந்த புத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சுகனிக்கு ஆர்வம் ரொம்ப அதிகமாகுது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய முள் எடுத்து அந்த புற்று ஓட்டைக்குள்ளே என்னது வந்து மினுக்குன்னு இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய முள்ளை எடுத்து அந்த ஓட்டைக்குள்ளே குத்தவும் செய்கிறாங்க. சுகனிக்கு வந்து தெரியாது புத்துக்குள்ளே இருக்கிறது வந்து பார்கவ முனிவர் அவரோட தவ வலிமையால் அவர் கண்கள் வந்து மின்மினி பூச்சி போல் ஒளிருது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி அவங்க அந்த முள்ளை குத்துறாங்க. அந்த முள் வந்து பார்கவ முனிவரோட கண்களில் தைக்குது. அவருக்கு வலி தாங்க முடியும் ஆன்னு சொல்லி கத்துறாரு. இதை கேட்ட
கேட்ட உடனே சுகனிக்கு வந்து இன்னும் ஆர்வம் அதிகமாகுது. என்னடா இது, நம்ம குத்துனோடனே ஆன்னு சொல்லி சத்தம் கேட்குது, புத்துலேருந்து எப்படி சத்தம் வரும், அப்போ உள்ளே ஏதோ ஒரு மிருகம் இருக்குது இல்லை ஏதோ ஒரு உயிரினம் இருக்குது, அதை நம்ம இன்னும் குத்தணும் அப்படின்னா அது வெளியே வந்துடும் சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அந்த சமயத்தில் பார்கவ முனிவர் வந்து அவர் மெல்லிய குரலில் வந்து சொல்கிறாரு, உள்ள நான் ஒரு முனிவன் இருக்கேன், நான் தவம் பண்ணிட்டு இருக்கேன், என் தவத்தை கலைக்காதீங்க, நீங்கள் என் கண்ணில் குத்துறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவர் ரொம்ப மெல்லிய குரலில் சொன்னதுனால சுகனி காதில் ஒன்றுமே விழுகவும் இல்லை, அவங்களுக்கு எதுவுமே கேட்கவும் இல்லை. அதனால் அவங்க ஆர்வத்தில் அந்த முள் எடுத்து இன்னொரு ஓட்டையில் இருக்கக்கூடிய அந்த மின்மினி பூச்சி போல் ஏதோ ஒன்று ஒளிருதுன்னு சொல்லிட்டு அதில் குத்தவும் செய்கிறாங்க. இப்போ பார்கவ முனிவருக்கு வந்து வலி தாங்க முடியாமல் ஒரு ஆண் கத்துறாங்க. அப்போ சுகனிக்கு வந்து ஒரு அதிர்ச்சி ஏற்படுது, உள்ளே ஏதோ ஒன்று பெருசாக இருக்குது போல், அதனால தான் இவ்வளோ சத்தமாக கத்துது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளையாட்டுத்தனமாக அவங்க திரும்ப அவங்க தோழிகளோட விளையாட போயிடுறாங்க. கடுமையான தவத்தில் இருந்த பார்கவ முனிவர் வந்து அவரோட கண்களில் முள்ளு குத்துனதுனால அவரால் வலி பொருட்படுத்தவே முடியல. ஆனால் அவர் கோவப்படலை, அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. நான் இந்த ஆதிபராசக்தி நோக்கி நான் கடுமையான தவம் பண்ணிட்டு இருக்கேன், இப்படி அந்த ஆதிபராசக்தி நோக்கி கடுமையான தவம் பண்ணுற பக்தனுக்கு வந்து இப்படி தான் அவங்க வந்து பாதுகாப்பாங்களா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. எந்த துன்பமே செய்யாமல் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் வருதுன்னு சொல்லி அவர் ரொம்ப வேதனை கொள்கிறாரு. ஒரு தப்பும் செய்யாத பார்கவ முனிவரோட தவத்தை கலைச்சதுனால அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து வயிற்று வலி அப்படிங்கிறது உண்டாக ஆரம்பிச்சுது. எல்லாருமே ரொம்ப அவதிப்பட்டாங்க. எதனால் இந்த வயிற்று வலி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல. அரசரும் சரி, அங்கே இருக்கக்கூடிய அவரோட மனைவியர்களும் சரி, அமைச்சர்களும் சரி, எல்லாருமே வந்து அவங்க சாப்பிட்றது ஜீரணமாகாமல் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. எதனால் இந்த துன்பங்கள் நேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்கிறாங்க. அப்போ மன்னர் வந்து யோசிக்கிறாரு, நம்ம யாரோ ஒரு முனிவருக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க, அதன் விளைவாக தான் நமக்கு இப்படி வந்து கொடூரமான ஒரு துன்பம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. உடனே மன்னர் வந்து அவரோட அமைச்சர்களை அழைச்சி யார் என்னென்ன துன்பங்கள் பண்ணாங்க, என்னென்ன தவறுகள் பண்ணாங்க அப்படிங்கிறத விசாரிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அமைச்சர்களும் வந்து நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னா, அந்த தாமரை தடாகத்துக்கு பக்கத்தில் ஒரு புற்று இருக்குது. அந்த புற்றுக்குள்ளே பார்கவ முனிவர் தவம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தவத்தை யாரோ ஒருத்தவங்க கலைச்சிருக்காங்க, அதனால தான் நமக்கு எல்லாம் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய வருது. இந்த விஷயத்தை வந்து மன்னர்கிட்ட சொல்கிறாங்க. மன்னர் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோடனே அப்படி அந்த முனிவருக்கு துன்பம் கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லி உடனடியாக கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாரு. அந்த சமயத்தில் வந்து சுகனி வந்து ரொம்ப சோகமாக ரொம்ப பணிவோட அவரோட தந்தை கிட்ட வந்து சொல்கிறாங்க, நம்ம தடாகத்து பக்கத்தில் விளையாடிட்டு இருந்தப்போ அங்கே ஒரு புத்தை பார்த்தேன், அந்த புற்றுக்கு வந்து ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு முள் எடுத்து நான் அந்த ஓட்டைக்குள்ளே குத்தவும் செஞ்சேன். அது குத்தின உடனே அங்கே ஆண் ஒரு சத்தம் கேட்டது. அந்த முள் எடுத்து பார்க்குறப்போ அது லேசாக ஈரமாக இருந்துச்சு. நான் இன்னொரு முறை ஆழமாக குத்தி பார்க்குறப்போ அதுலேருந்து திரும்ப அந்த சத்தம் கேட்டுச்சு. நான் உடனே ஏதோ ஒன்று உள்ளே இருக்கு போல், ஏதோ ஒரு மிருகம் இருக்குது போலன்னு சொல்லிட்டு நான் ஓடி விளையாட போயிட்டேன். நான் தெரியாமல் தான் செஞ்சேன், உள்ளே என்ன இருக்குன்றது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சுகனி சொன்ன விஷயத்தை கேட்ட உடனே மன்னர் வந்து அவங்க சுகனியை அழைச்சிக்கிட்டு கூடவே கொஞ்சம் வீரர்களோட அவங்க அந்த தடாகத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த புற்றுக்கிட்ட போகிறாங்க. மன்னர் வந்து அந்த புற்றை வந்து ரொம்ப பக்குவமாக அகற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அகற்றி பார்த்தோம் அப்படின்னா உள்ள பார்கவ முனிவர் வந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே மன்னர் வந்து அந்த முனிவரோட கால்களில் விழுந்து அவர் வணங்கவும் செய்கிறாரு. என் மகள் பண்ண தப்பை நீங்கள் தான் மன்னிக்கணும், கோபம் கொள்ளக்கூடாது, எங்களுக்கு வந்த துன்பத்தை நீங்கள் தான் விளக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்கவ முனிவர் சொல்கிறாங்க, உங்கள் மகள் வந்து தெரியாமல் தான் அவங்க முள் எடுத்து என் கண்களை குட்டுருந்தாங்க, ஆனால் நான் எந்த நேரம் கோவப்படவே கிடையாது, எனக்கு எப்போவுமே கோவமே வராது, நான் ஆதிபராசக்தி நோக்கி தவம் பண்ணிட்டு இருக்கேன், நான் எந்த துன்பமும் யாருக்கும் பண்ணலை, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இந்த துன்பம் வருதுன்னு சொல்லி நான் அந்த ஆதிபராசக்தி நோக்கி வேண்டினேன். எப்போவுமே தன்னோட பக்தர்கள் வந்து எந்த தவறும் செய்யாமல் துன்பம் அனுபவிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த துன்பம் கொடுத்தவங்களை தண்டிக்கிறது அந்த ஆதிபராசக்தி தான், அதனால் நீங்கள் வந்து அவங்க கிட்ட தான் வேண்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் பார்கவ முனிவர் வந்து மன்னரை பார்த்து சொல்கிறாங்க, என் கண்களில் இருக்கக்கூடிய பார்வை நான் வந்து இழந்துட்டேன், அப்படி இருக்கிறப்போ குருடனாக இருந்து நான் எப்படி தவத்தை மேற்கொள்ள முடியும், அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஏதாவது விஷயம் தேவை அப்படின்னா எனக்கு பணிவிட செய்கிறதுக்கு யார் இருக்காங்க, கண் பார்வை இல்லாமல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போ மன்னர் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, என் மகள் செஞ்ச தவறை வந்து நானே சரி பண்ணுறேன், உங்களுக்கு வந்து நான் பணியாட்களை நியமிக்கிறேன், உங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க பார்த்து பார்த்து செய்வாங்க, நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற விஷயத்தை எல்லாமே அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது முனிவர் வந்து மன்னரை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது சரிதான், உங்கள் பணியாட்கள் வந்து அவங்க சம்பளத்துக்காக வேலை செய்கிறவங்க, அப்படிங்கிறப்போ நான் கேட்குற விஷயங்களை மட்டும்தான் அவங்க செய்வாங்க, என் மேலே வந்து பாசம் கொண்டு நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க, அவங்க கடமைக்கேண்டா என்னை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு.
இதை கேட்டு மன்னர் வந்து சரி அப்போ நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போ அந்த முனிவர் வந்து சொல்கிறாங்க, என் கண் பார்வை போகிறதுக்கு காரணமாக இருந்தது உன்னோட மகள் சுகனி தான். உன்னோட மகள் சுகனி வந்து ரொம்ப அழகான ஒரு கன்னி பெண் தான். அவங்களையே எனக்கு திருமணம் பண்ணி கொடுங்க. அவங்க என்னையை பார்த்துக்கிட்டோம், எனக்கு தேவையான விஷயங்களை அவங்க செய்யட்டும், எனக்கு என்ன தேவைங்கிறத நான் அவங்ககிட்ட சொல்லி நான் வந்து நிறைவேற்றிக்கிறேன். என்னை திருமணம் பண்ணதுனால உன் மகளுக்கு எந்த குறையும் நேரிடாது. உன் மகளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் சிறப்பாகவே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முனிவர் சொன்ன விஷயத்தை கேட்ட உடனே மன்னர் வந்து அதிர்ந்து போகிறாரு. என்னடா இது, ஒரு வயதான கிழவர் வரக்கூடிய இந்த முனிவருக்கு என்னோட மகள், அதாவது இளமையான கன்னிகை வந்து திருமணம் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்குறாங்களே, நம்ம எப்படி திருமணம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவர் யோசித்து அவர் ஆச்சரியத்தோட திகச்சு போய் நிற்கிறாரு. அப்போ மன்னர் வந்து முனிவரை பார்த்து ரொம்ப பணிவாக கேட்குறாங்க, இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா, வேற ஏதாவது பிராயச்சித்தம் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. முனிவர் வந்து உன் மகளை எனக்கு திருமணம் பண்ணி கொடுக்கறத தவிர வேற எந்த வழியுமே கிடையாது, உன் மகளை எனக்கு திருமணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் தீர்க்கமாக சொல்கிறாரு. இதை கேட்டு மன்னர் வந்து ரொம்ப அதிர்ந்து போயிருக்காரு. சிறுபிள்ளையாக இருக்கக்கூடிய சுகனி வந்து தெரியாமல் அவங்க தோழிகளோட விளையாடுறப்ப செஞ்ச தவறுனால பார்கவ முனிவர் எனக்கு சுகனியவே திருமணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்படி இந்த வயதான முதிர்ந்து இந்த கிழட்டு முனிவர் கேட்ட விஷயத்தை வந்து இந்த மன்னர் நிறைவேற்றி வைப்பாரா, இல்லை அவர் சுகனியை திருமணம் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாரா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா அடுத்த வர எபிசோட கன்யூஸாக பாருங்கள்.